உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் சோழன் நிலாவுக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசித்து பண்ணினாலும் அந்த இடத்துல நிலாவுக்கு இனிமே இந்த மாதிரி என்னை கேட்காம எதுவுமே பண்ணாதீங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது தான் சந்தோஷம், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட மறைச்சிருக்கீங்களே அப்படின்ற கோவம் இருந்தாலும் அதுக்கப்புறமா உடனே அவங்க சமாதானமாகி தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டிலேருந்து பிரிக்காதீங்க, என் அப்பா சொன்னாலோ என் அம்மா சொன்னாலோ இல்லை யார் என்ன சொன்னாலும் நான் எல்லாரு கூடயும் தான் இருப்பேன், இனிமேல் இந்த வீட்டை நான் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரேங்கிறது தான் என்னோட கடமை, அதனால் என்னை இந்த வீட்டிலேருந்து பிரிக்கணும்னு யாரும் யோசிச்சு கூட பார்க்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிலா ஒரு டிசிஷன் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆனால் இந்த இடத்துல சோழன் வந்துட்டு நிலாக்காக தான் ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிலாவுக்கு புரிஞ்சாலுமே இது கொஞ்சம் அகலக்கால் தான் வைக்கிறோம், என் அப்பா என்ன சொன்னாலும் நீங்கள் செஞ்சுருவீங்களா, அவரை பற்றி தான் நல்லா தெரியும்ல, அவர் எதுக்கு எடுத்தாலும் உங்களை இப்படியே தான் சொல்லிட்டே இருப்பார், இப்போ வீடு சரியில்லை, அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லைன்னு சொல்கிறவர், இப்போ நீங்கள் அதை கடன் வாங்கி பண்ணுனீங்க அப்படின்னாலும் அப்போவும் அமைதியாக இருப்பாருன்னு நினச்சிங்களா சோழன்? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், உங்ககிட்ட சொந்த கார் இல்லை, ஆஃப்டர் ஆல் நீங்கள் ஒரு டிரைவர் தான், உன்னால் என் பொண்ணை எப்படி இது பண்ண முடியும், நான் இப்படி பார்த்துருப்பேன் அப்படி பார்த்துருப்பேன் திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணி விடுவார். அப்போ திரும்ப கடனாக வாங்கி நீங்கள் கடனாளியாக தான் சோழன் ஆவீங்க. அதனால் கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளுங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கலந்து பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலாம், அதனால் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எவ்வளோதான் கோவப்பட்டு திட்டியிருந்தாலும் திரும்பவும் சோழன் கிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ சோழன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் புரியுது நிலா, ஆனால் உனக்காக தான் நான் ஒன்று பண்ணேன், நான் அந்த கடன்லாம் கட்ட மாட்டேன்னு நீ நினைக்கிறியா, ஏதோ இந்த ஆள் கடனை கட்டாமல் வீட்டு வாசல் வரைக்கும் கடன்காரங்களை வரவழைச்சாரு, அந்த மாதிரி நான் நடந்துக்குவேன் நீ நினைக்கிறியா நிலா அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படி கிடையாது, நீங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வர வைக்கல அப்படின்னாலும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன், அதுதான் சோழன் நல்லா இருக்கும், நம்ம சேர்த்து வைக்கிற காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருளை பார்க்கும்போது ஒரு திருப்தியும் கிடைக்கும், அதையும் தாண்டி நம்ம இப்படிலாம் கடனை வாங்கி வச்சுட்டு அதுக்கு நம்ம அந்த கடனை கட்டணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கே நம்ம ஓடுற மாதிரி இருக்கும், நிம்மதியாக சாப்பிட முடியாது, இந்த தேதி ஆனால் இவங்க வந்து கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு படபடப்பு வரும், இதில் தேவையா சொல்லுங்கள், நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகலான்னு சொல்கிறேன், நீங்கள் அகலக்கால் வைக்க பார்த்தது தான் எனக்கு பிடிக்கல சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்கிட்டையும் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ நிலா வீட்டை விட்டு போகலை அப்படின்னு சொன்ன விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், குறிப்பாக பல்லவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போது பல்லவன் போய் சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் எங்கே அண்ணன் சொன்ன மாதிரி எதுவும் போயிடுவீங்களோன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு அண்ணி, நான் நேற்று நைட்டே சொன்னேன் கேளுங்க அண்ணன்கிட்ட, வேணாம் அதெல்லாம் வேணாம் அண்ணி இல்லைன்னா நல்லா இருக்காது, நீ வேணா போய்க்கோன்னு நான் சொன்னேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது சோழன், பாரு நிலா இவன் நீ இந்த வீட்டில் இருக்கணுமா, நான் வேணா தனியாக போகணுன்னா போகணுன்னு சொல்கிறான் நிலா, நீ இல்லாமல் நான் தனியாக போய் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் கிட்ட நிலா பார்த்து சிரிச்சிட்டு, இப்போ உங்களுக்கு புரியுதா, நான் இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னா நீங்களும் இங்கே இருங்க சோழன், அதை விட்டுட்டு என் அப்பா சொன்னார் என் அம்மா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எதையும் தானாக இனிமேல் முடிவெடுக்காதீங்க, என்கிட்ட கேளுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருது. அடுத்ததாக பாண்டி விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்பவுமே வீட்டில் அவர் அப்செட்டாகவே இருக்கார், அது வீட்டில் இருக்க எல்லாருமே கவனிக்கும் போது குறிப்பாக நிலா வந்து டெய்லியுமே கவனிக்கிறாங்க, பாண்டி வந்து பழைய மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்கார், ஃபோனையே பார்க்குறாரு, முன்னாடி மாதிரி அடிக்கடி போய் ஃபோன் பேசுகிறதும் இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பாண்டி மட்டும் தனியாக ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு, பல்லவன் ரூமில் இருக்கும்போது இங்கே சேரன் வந்துட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, சோழன் வந்துட்டு அவரோட சவாரிக்காக போயிடுறாரு, நடேசன் வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நிலாவே போயிட்டு பாண்டி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கடையில் எதுவும் வேலை இல்லையா, இங்கேயே உட்காந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு 2 வண்டி தான் இருக்குது, ஓரளவு பார்த்துட்டு வந்திருக்கேன், கண்ணா இருக்கான்ல ஏதாவது வண்டி வந்தால் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி அதான் வீட்டில் இருக்கலான்னு நான் வந்துட்டேன், கடையிலே எப்போ பாரு உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஏன் அப்படி கேட்குறீங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி எனக்கு தெரியாதா உங்களை பற்றி, நான் உங்களை கவனிச்சுக்கிட்ட வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்கள் இப்படி இருக்கிற ஆளே இல்லையே, நானும் கொஞ்ச நாளாக உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், வானதி மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்த புதுசில் இருந்த பரபரப்பு இப்போல்லாம் உங்ககிட்ட இல்லையே, ஆமாம் நீங்கள் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறீங்களா வானதியை பார்க்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டு போகிறேனுங்க ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே உங்களுக்கும் வானதிக்கு ஏதாவது சண்டையா அப்படிங்கிறாங்க. சேச்சா சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டாவது ஃபோனில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, கடையிலேருந்து கடைசியாக வீட்டில் வர வரைக்கும் வானதிக்கிட்ட பேசிட்டு தான் வருவீங்க, ஆனால் இப்போ நான் கவனிக்கிற வரைக்கும் பார்த்தா ஃபோன் வருதான்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கே தவிர நீங்கள் போயிட்டு சண்டை போடுறதுக்காகவாவது ஃபோன் பேசியோ இல்லை சாதாரணமாக ஃபோன் பேசியோ பார்த்தே நான் 4-5 நாளைக்கு மேலாச்சு, என்னாச்சு மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் பாண்டி அப்படிங்கிறாங்க. அது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க,
ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி தானே அப்படிங்கிறாங்க. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள், சொல்லணும்னு இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அன்னைக்கு அவள் ரெஸ்டாரண்ட்டில் அவள் ஃப்ரெண்டுங்க முன்னாடி பேசினப்பவே யார்கிட்ட சொல்கிறதுன்னு புரியாமல் உங்ககிட்ட சொன்னால் இது சரியா தப்பான்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சி உங்ககிட்ட தானே நான் வந்து சொன்னேன், நான் யார்கிட்டையுமே சொல்லலைல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பாண்டி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, வர வர வானதி ஏதோ என்கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கு, முன்னாடி மாதிரிலாம் பேச மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை பாண்டி, முன்னாடி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, வானதிக்கு எந்த வேலையும் இல்லை, காலேஜ் போயிட்டு வந்தால் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, நேராக உங்ககிட்ட கடைக்கு வருவாங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் வேலையாக இருக்கும்போது வானதி வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணீங்க தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவள் என்ன தான் என்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவள் என் கூடயே இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போலாம் என்னமோ அவள் என்கிட்ட பேசாமல் இருக்குது, என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை பாண்டி, இப்போ வானதிக்கும் வேலை இருக்குல்ல, பொழுதுக்கும் அங்கே மெடிக்கல் ஷாப்பில் இருக்கணும், அங்கே வேலை நிறையா இருக்கும், அடுத்தடுத்து ஸ்டாக் என்ன வேணும், எது வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கும் யோசனை வரும்ல. இப்போ கொஞ்சம் உங்களை விட்டு ரிலீவ் ஆகிருக்காங்க, அதான் ஃபோக்கஸ் ஃபுல்லாக மெடிக்கல் ஷாப்பில் தானே இருக்குது, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க, ஃப்ரீயாக விடுங்க பாண்டி, வானதி உங்ககிட்ட பேசாமல் எங்கே போயிட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க நீங்கள், ஆனால் என்னால் அப்படி எடுத்துக்க முடியலங்க அப்படிங்கிறாங்க. அப்படி எடுத்துக்க முடியலன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாண்டி, எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, என்கிட்ட பேச தான் டைம் கிடைக்கல, ஆனால் எப்போ பாரு அவள் ஆன்லைனில் தானே இருக்கா, நான் மெசேஜ் பண்ணால் கூட அதை பார்த்துட்றா, ஆனால் அதை ரிப்ளை பண்ண கூட அவளால் முடியல, ஆனால் ஆன்லைனில் இருக்கா, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃபோன் பண்ணேன்னா பிஸியாக இருக்குது அவள் ஃபோனு, திரும்ப பார்த்துட்டு கூட எனக்கு கூப்பிட மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. ஐயோ பாண்டி, இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன், ஆன்லைனில் அவங்க இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாவது இது பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபோன் ஏதாவது முக்கியமாக அந்த மாதிரி கூட பேசியிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேச போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, வீட்டுக்கு வந்தால் கூட எப்போவுமே நைட்டு தூங்குற வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பா, ஆனால் இப்போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆன்லைன்லேயே சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க பாண்டி, புரியல, அப்படின்னா உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்ன உடனே, பாண்டி நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாங்க, இப்போல்லாம் வானதி என்கிட்ட பழைய மாதிரிலாம் பேசுகிறதில்ல, நானே மெடிக்கல் ஷாப்புக்கு போகலைனாலும், ஏன் அன்றைக்கி கொடைக்கானலுக்கு நம்ம போகும்போது கூட என்ன பாண்டி என்னை விட்டுட்டு போகிற, நீ கூட இருன்னு சொன்னால் எனக்கு மெடிக்கல் ஷாப்பை பற்றி என்ன வானதி தெரியும், நீ தான் கற்றுக்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன், நீங்கள் கூட அன்றைக்கி பார்த்தீங்களே நான் கொடைக்கானல் போயிருந்தப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா, ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அவளுக்கு முழுக்க முழுக்க அந்த டாக்டர் கூடயே தான் பேசிகிட்ருக்கா, அந்த டாக்டர் கூட பேசுகிறதுக்குலாம் டைம் இருக்குது, என்கிட்ட பேசுகிறதுக்கு அவளுக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பாண்டி இப்படி சொன்னதுமே எப்படியுமே பாண்டி உண்மையை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது நிலாவுக்கு புரிஞ்சாலும் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்காம பேசணும், நம்மளை ஏதாவது சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவங்களோட கேப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்படிலாம் இருக்காது பாண்டி, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துருங்க, இந்த மாதிரி நீங்களாம் ஒன்று நினச்சிட்டு இருக்க வேணாம், முதல்ல லவ்வில் நம்பிக்கை தான் வேணும், நீங்கள் சந்தேகப்படுறீங்களா வானதியை அப்படிங்கிறாங்க. சந்தேகம்லாம் படலைங்க, ஆனால் அவள் திடீர்னு இப்படி மாறிட்டாளா அதுதான் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிங்க நான் அப்படியே கடை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்பி போயிடுறாரு. அப்படியே இவருக்கு ஒரு மாதிரியே இருக்கு, நிலாவுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேரன் வந்து கேட்குறாரு, என்னப்பா ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னோடனே நடந்ததெல்லாம் சொல்லும்போது, அப்போ சேரனுமே பார்த்துட்டு என்னப்பா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. விடுங்கண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் விட்டுடுறாங்க. இப்போது கடைக்கு போனாலும் சரி, அன்னைக்கு நைட்டும் சரி, மறுநாளும் சரி, இப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது வானதி வந்து கடைக்கு கூட வரல. எப்பயுமே மெடிக்கல் ஷாப்பை முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டு பாண்டி கூட இருந்துட்டு, எனக்கு பரோட்டா வாங்கி கொடுப்பாண்டி, அது வாங்கி கொடுப்பாண்டி, எனக்கு மாதிரி டயர்டாக இருக்குது, இன்றைக்கி அவ்வளோ வேலை, இப்படிலாம் சொல்கிற வானதி இப்போ பார்த்தா ஒன்றுமே பேசாமல் இப்படி போகிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரியே ஆகுது. இப்போ மறுநாள் உட்காந்துட்டு இருக்காரு, அந்த டைமில் பார்த்தா அந்த சைடு டாக்டர் கூட வண்டியில் போகிறத வந்துட்டு இப்போ பாண்டி பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இப்போ ஒரு மாதிரி ஆகுது, டக்குன்னு எழுந்து வானதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது கூட காதில் வாங்காமல் டாக்டர் கூட பேசிக்கிட்டே வானதி வந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த பாண்டி வந்துட்டு அப்படியே ரொம்பவுமே ஒரு மாதிரி டல்லாக இருக்கார். ஒரு மாதிரி சாப்பிட உட்காரும்போது சாப்பிடாமே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சாப்பாட்டை எறிவிட்டு இருக்கும்போது நிலா புரிஞ்சுக்கிறாங்க, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது சேரனுக்கும் நிலாவுக்கும் தெரியுது. சோழன் பார்த்துட்டு, டே என்னடா சாப்பாடை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி தட்டே தேஞ்சு போயிடும் போல இருக்குது, நாங்களாம் சாப்பிட்டே முடிச்சிட்டோம்டா பாண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது டக்குன்னு சேரன் பிடிச்சிக்கிறாரு. டே பாண்டி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னதாண்டா பிரச்சனை, வானதி கிட்ட பேசுனியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சோழன் பார்த்துட்டு, என்னது
வானதி கூட சண்டை அப்படின்னா அதனால தான் சாப்பிடாம இருக்காரா சாரு அப்படிங்கிறாங்க. சோழன் என்னன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு, என்ன ஆச்சு பாண்டி அப்படின்னோடனே இப்போ பாண்டி வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறாரு. டக்குன்னு எல்லாரும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு, என்னாச்சுடா என்னடா அழுகலாம் ஆரம்பிச்சிட்ட, டே பாண்டி நீயாடா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு சோழனே போய் பிடிக்கிறாரு. அது ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு 2 நாளாக என்கிட்ட அவள் பேசவே இல்லை சுத்தமாகவே. சரி இப்போ பார்த்தா அந்த டாக்டர் கூட வண்டியில் போயிட்டுருக்கா, நான் கூப்பிட்றது கூட காதில் வாங்காமல் அவள் பாட்டு போயிட்டுருக்கா, அதை பார்த்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு இங்கே கோவம் வந்துடுது. என்னடா நினச்சிட்டு இருக்கா அவள், எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாளா, ஏன் இப்போ உன்னை விட அந்த டாக்டர் ரொம்ப பெரிய ஆள், அவன் நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சைடு மாறிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இங்கே டக்குன்னு வார்த்தையை விட்டுறாரு. நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோழன் இந்த மாதிரிலாம் யாரையும் பேசக்கூடாது, பொதுவாக குறிப்பாக எதுக்கு பொண்ணுங்களை இப்படி தப்பாக பேசுகிறீங்க, வானதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஒருவேளை ஏதாவது ஒரு இதுக்காக எமர்ஜென்சிக்காக கூட போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எப்படி மெடிக்கல் ஷாப்பெல்லாம் பூட்டிட்டு நைட்டு வந்துட்டு அந்த டாக்டர் கூடவா போவா, ஏன் பாண்டி அங்கே இருப்பான்னு தெரியும்ல, பாண்டி கூப்பிட்றது கூடவா காதில் கேட்கல அவளுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவும் அப்படி கண்ணை காட்டுறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு. சரி சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரும் சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ மறுநாள் பார்த்தா சோழன் வந்துட்டு, டே பாண்டி இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. எங்கடா அப்படின்னோடனே, நீ வாடா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு நேராக வானதி வீட்டு வாசலில் போய் நிப்பாட்டினோடனே பாண்டி பார்த்துட்டு, டே எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. நீ வாடா, அவள் இன்னும் மெடிக்கல் கிளம்பியிருக்க மாட்டாள், வீட்டில் தான் இருப்பா, அவளை போய் நேரில் பார்த்து பேசலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போன உடனே பார்த்தா இப்போ வானதியோட அப்பா தான் முன்னாடியே உட்காந்துருக்காரு. வாங்க தம்பி அப்படின்ட்டு எந்திரிக்காரு. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு கிச்சன்லேருந்து வந்து வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு, ஆமாம் வானதி எங்க அப்படிங்கிறாங்க. இது ரூமில் தான்ப்பா கிளம்பிட்டு இருக்காப்பா, ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னோடனே, வானதியை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. ஏன்பா வந்ததும் வராதுமா வானதி வானதின்னு இருக்கீங்க, ஏன் இப்படி ஒரு மாதிரியே பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவள் பண்ணுற வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் முதல்ல வானதியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் கத்துறாரு. பாண்டி டக்குன்னு, டே சோழா அமைதியாக இருடா, ஏண்டாப்ப அப்படிங்கிறாங்க. நீ இருடா, வீட்டில் நீ உட்காந்து புலம்பிக்கிட்டு அழுதுட்டு இருக்கதெல்லாம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது, இன்னைக்கு 2ல் 1 அவளை கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியல. என்னாச்சு தம்பி, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. முதல்ல அவளை வர சொல்லுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னோடனே போய் வேகமாக கதவை தட்டி, ஏ வானதி இங்கே வாடி அப்படின்றாங்க. என்னம்மா இருமா நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பூவெல்லாம் வச்சுட்டு வானதி ரெடியாகி கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே பார்த்தோன்னே இப்போ பாண்டியும் சோழனும் நிற்கிறத பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, பாண்டி என்ன பாண்டி வீட்டுக்கே வந்துட்ட அப்படின்ட்டு, வாங்க சோழன் ப்ரோ அப்படிங்கிறாங்க. என்ன வாங்க சோழன் ப்ரோ, என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு இப்போ எதுக்கு வந்தது வராதுமா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க. கத்துறேண்ணா, ஏன் நேற்று நைட்டு நீ டாக்டர் கூட தான் வண்டியில் வருவியா, ஏன் உனக்கு தனியாக வர தெரியாதா, இல்லைனா பாண்டிக்கு ஃபோன் பண்ண அவன் வந்து உன்னை கூப்பிட்டு வர தெரிய மாட்டானா, அவன் நீ என்ன அவன் கூட வண்டியில் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே டக்குன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடி டாக்டர் கூட வண்டியில் வந்தியா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நேற்று நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அப்போ தான் டாக்டரும் கிளம்புனாரு, இந்த நைட்டில் நீங்கள் எப்படி போவீங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு அவர் என்னை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போனாருமா, நேற்று நைட்டு அவர் கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அவர் கூட ஒரு நாள் வண்டியில் வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, என்ன பாண்டி உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறியா அப்படின்னா நீ என்னை சந்தேகப்படுற அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படிலாம் இல்லடி, நான் உன்னை சந்தேகம்லாம் படல, நீ ஏன் என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிற, முன்னாடி மாதிரிலாம் இல்லையே, நான் மெசேஜ் பண்ணாலும் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, நான் ஃபோன் பண்ணேன்னா உனக்கு வெயிட்டிங்லேயே போகுது, பார்த்துட்டு எனக்கு கூப்பிட மாட்டேங்கிற, ஏன் வானதி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக தான் கேட்குறாரு. இல்லை பாண்டி உனக்கு சந்தேகம் வந்துருச்சு, நான் இப்போ டாக்டர் கூட வண்டியில் வந்தது தானே உனக்கு பிரச்சனை, அப்படின்னா நான் அவர் கூட தான் ஃபோனில் பேசுகிறேன், அவர் கூட தான் ஆன்லைனில் சாட் பண்ணுறேன், இது தானே உன் எண்ணம், அதெல்லாம் சொல்லி தானே இப்போ உன் அண்ணன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ஒரு சைடு கத்த ஆரம்பித்தோன்னே சோழன் அப்படியே பார்க்குறாரு. ஏய் இப்போ என் தம்பி அப்படிலாம் உங்ககிட்ட சொன்னானா, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு, அவன் ஏன்னு ஒரு வார்த்தை கேட்குறதுக்குள்ளாட்டி நீயா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு பேசும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு, என்னப்பா சொல்கிறீங்க, இவன் உங்ககிட்ட ஒழுங்காக பேசுறது இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நானும் சரி அவள் தான் வேலையாக இருப்பா போல இருக்குது, அதனால தான் நம்மக்கிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன், ஆனால் இந்த 2 நாளாக சுத்தமாக அவள் என்கிட்ட பேசவே இல்லைங்க, நேற்று நைட்டு வண்டியில் போனாலா, கூப்பிடுறேன் அது கூட திரும்பி பார்க்கல, அவள் பாட்டுக்கு வந்துட்டா, நான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதான் அவன் என்னை கூட்டிகிட்டு இப்படியே வந்துட்டான், மற்றபடி நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் பாண்டி அதே மாதிரி பேசும்போது சோழன் கத்துறாரு. நீ எதுக்கிட்ட இப்போ பயந்து பயந்து பேசிகிட்டு இருக்க, தப்பு பண்ணது அவள் பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க.
நிறுத்துங்க சோழன் ப்ரோ. என்ன தப்பு பண்ணேன்ட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன ஊர் உலகத்தில் யாரும் செய்யாத பெரிய கொலை குத்தத்தை நான் பண்ணிட்டேன், சும்மா தப்பு பண்ணேன்ட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அவர் கூட வண்டியில் வந்தது இப்போ தப்பாக போச்சா? அப்படின்னா உங்கள் குடும்பமே மொத்தமாக சேர்ந்து என்னை சந்தேகப்படுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இப்படி என்னை சந்தேகப்படுறனா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இன்னும் என்னென்னலாம் என்ன பண்ணுவியோ தெரியல. முன்னாடியெல்லாம் எனக்கு ஒரு வேலையும் இல்லை, உன் கடையில் வந்து நான் உட்காந்துருப்பேன். அப்போது நான் வழியே வந்ததுனால உனக்கு என் அருமை தெரியல. ஆனால் இப்போது நான் உங்ககிட்ட பேசலை, எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது. நான் இப்போது மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன். இப்போ என் வேலையை நான் பார்க்க வேணாமா? நான் பார்த்தா தானே எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்காக என் அப்பா அம்மா என் நகையை கொடுத்துருக்காங்க, அதை நான் மீட்டெல்லாம் கொடுக்க வேணாமா? என் வேலையை பார்க்காம சும்மா உட்காந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்க முடியுமா என்னால்? அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே பார்க்குறாரு. ஏன் வானதி, உனக்கு வேலை இருக்குன்னு மட்டும் இப்போ நான் ஃபோன் பேசுகிறத கேட்ட உடனே இந்த மாதிரிலாம் சொல்கிறீல, அப்படின்னா நான் ஃபோன் எடுக்கலைன்னா என்னை நீ எவ்வளோ பேச்சு பேசுவ, அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டியா நீ? அப்படிங்கிறாங்க. புரியுது பாண்டி எனக்கு, ஆனால் நீ வேலையில் இருந்த, நானும் வேலையில் இருந்தேன். ஆனால் உனக்கு ஒரு வண்டி முடிச்சிட்டின்னா கொஞ்சமாவது உனக்கு ரெஸ்ட் இருக்கும்ல. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லையே. நம்ம கஸ்டமர் வரும்போது நான் அதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இடையில என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் நான் இடையில டாக்டரையும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் புதுசாக ஏதாவது ரெப்ரசன்டேட்டிவ் வந்து மெடிசன் ஏதாவது சொன்னாங்கன்னா, அது மார்க்கெட்டில் அவைலபிள் இருந்ததுன்னா அவர் சொன்னதெல்லாம் நான் திரும்ப லிஸ்ட் எடுத்து வாங்கி வைக்கணும். எனக்கு வேலை நிறையா இருக்கும். இதுக்கு இடையில நான் டாக்டரை போய் பார்க்குறதுக்கும் அவர் என்னை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன்னா நீ எனக்கு செட்டே ஆக மாட்ட பாண்டி. நீ அப்படி தான் சந்தேகப்பட்டுட்டு இருப்பேனா? நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. உனக்கு வேறு ஆள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கெல்லாம் அது செட்டே ஆகாது. இப்போவே நீ இப்படி சந்தேகப்படுற, இன்னும் போ நீ என்னென்னலாம் பண்ணுவியோப்பா அப்படிங்கிறாங்க. அப்போது சோழனும் இப்படி மாறி பேச ஆரம்பிக்கும் போது இப்போ அவங்க அண்ணன் கரெக்டாக உள்ளே வராங்க. வானதியோட அண்ணன் வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாகுது. அப்பாடா, இந்த மெக்கானிக்கை விட்டு என் தங்கச்சி தனியாக வந்துட்டாளா, அதுதான்டா சந்தோஷம் அப்படின்ட்டு. இங்கே பாரு வானதி, இவெல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக்கு தான். இவன் இல்லாட்டி என்ன உங்களுக்கு இப்போ நீ நினச்சிருக்க பார்த்தியா அந்த டாக்டரே நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு, அதுதான் உனக்கு செட் ஆகும், நம்ம குடும்பமும் நல்லா செட்டில் ஆயிடுவோம். இவெல்லாம் என்ன ஆஃப்டர் ஆல் மெக்கானிக்கு, இவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாரிச்சிட்டு போகிறான். ஆனால் டாக்டர்னா அப்படிலாம் இல்லை வானதி. ஒரு நாளைக்கு உட்காந்த இடத்துல ஏகப்பட்ட வருமானம் வரும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலே எவ்வளோ வரும், அதெல்லாம் நமக்கு சொல்லியே தெரியணும். இவெல்லாம் உனக்கு ஒர்த்தே இல்லை வானதி. நீ படித்த படிப்புக்கும் இப்போ நீ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறதுக்கும் இவெல்லாம் ஒரு ஆள். நீ இவனை போய் நீ தொங்கிட்டு இருந்த பார்த்தியா, அதான் நினச்சா எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ முடிவெடுத்திருக்க பார்த்தியா, இதுதான் சூப்பரான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அண்ணனும் சொல்லும்போது இங்கே பாண்டி சோழன் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ உடனே வானதி கத்திட்டு, இங்கே பார் நிறுத்து பாண்டி, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் என் வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆமாம், எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் உன்கிட்ட பேசுவேன், நான் பேசும்போது தான் நீ பேச முடியும், உன் இஷ்டத்துக்குலாம் என்னாலலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி வானதி சொல்லிடுறாங்க. சோழன் டக்குன்னு, இங்கே பாரு வானதி, உன் தேவைக்கு அவன் தேவைப்பட்டாங்கும் போது எல்லாத்துக்கும் பாண்டி ஓடி வந்துட்டு இருந்த. ஆனால் இப்போது இவனை விட இன்னொருத்தன் பெட்டராக கிடச்சிட்டான், அதுவும் டாக்டராக இருக்காங்கிறதுனால இப்போ இவனை நீ உதாசீனப்படுத்துறீல. ஒரு நாள் அந்த டாக்டர் உன்னை வேணான்னு சொல்ல போகிறான், அன்னைக்கு நீ வந்து என் தம்பிக்கிட்ட தான் திரும்பி நிற்ப. ஆனால் அன்னைக்கு எந்த காலத்துலேயும் என் தம்பி உன்னை ஏற்றுக்கவே மாட்டான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சபதமே போட்டுட்டு சோழன் அங்கேருந்து பாண்டியை கூட்டிகிட்டு கிளம்பி வராரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.